இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இயல்பாகவே நாம் அனைவரும் நல்லவர்கள்தான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்மை அறியாமலே நமது பலவீனத்தின் காரணமாக தவறுகள் செய்து இறைவனின் அன்பிலிருந்து விலகிச் செல்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்த போதிலும் இறைவன் நம்மை தொடர்ந்து அன்பு செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் தவறுகள் செய்யும் போது தயங்காமல் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த தவறிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். இல்லையென்றால் நாம் செய்வது மட்டும்தான் சரி, மற்றவர்கள் செய்வது எல்லாமே தவறு என்ற மனநிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இத்தகைய மனநிலை நமக்கு மன அமைதியை பெற்றுத்தராது என்பதை உணர்ந்து நமது தவறுகளுக்கு நாமே பொறுப்பேற்றுக் கொள்வோம். தவறுகள் என்பவை நீக்கப்பட வேண்டியவை மட்டுமல்ல, திருத்தப்பட வேண்டிய பாடங்கள் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். உலகில் சாதனை படைத்த பலரும் தங்கள் வாழ்வில் பல தவறுகளை செய்தவர்கள்தான். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிக்கும் முன் 1000 முறை தோல்வியடைந்தார். ஆனால் அவர் நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று தளர்ச்சியடையாமல் மாற்று வழிகளை கண்டுபிடித்து வெற்றியை அடைந்தார். தவறு செய்வது மனித இயல்பு. நாம் அனைவரும் பிறக்கும் போதே எல்லாம் தெரிந்தவர்களாக பிறப்பதில்லை. நாம் சிறு குழந்தையாக இருந்தபோது நடைபயில ஆசைப்பட்ட தருணங்கள் இருந்திருக்கும். பல முறை வீழ்ந்த தருணங்களும் நம் நினைவுக்கு அவ்வப்போது வந்து போகும். ஆனால் விழுவது அவமானம் இல்லை, எழாமல் இருப்பதுதான் அவமானம். நாம் செய்யக்கூடிய தவறுகள் பெரியவையோ அல்லது சிறியவையோ, ஆனால் ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பது மட்டும் உண்மை. எனவே தவறுகள் நம் எதிரிகள் அல்ல, அவை நம் சிறந்த ஆசிரியர்கள் என்பதை நம் மனதில் பதிப்போம். ஒவ்வொரு முறை நாம் தவறு செய்யும் போதும் வாழ்க்கை நமக்கு புதிதாக ஒன்றை கற்றுத்தருகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த கற்றலை வாழ்வாக்க முயற்சி செய்வோம். ஒரு பள்ளியில் அருண் என்ற புத்திசாலி மாணவன் இருந்தான். கணக்கு பாடத்தில் அவனுக்கு அசாத்திய திறமை உண்டு. எவ்வளவு கடினமான கணக்கையும் சில நிமிடங்களில் போட்டு முடித்து விடுவான். ஆனால் ஒவ்வொரு தேர்விலும் அவனால் முழு மதிப்பெண்களை பெற முடியவில்லை. அவனுடைய பிழை எப்போதும் கடைசியில் சிறிய கூட்டல் அல்லது கழித்தல் தவறாக இருக்கும். அருண் இதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. இது வெறும் கவனக்குறைவுதான் என்று சொல்லி அதனை திருத்தாமலே விட்டுவிட்டான். அவன் எப்போதுமே தேர்வெழுதி முடித்த பின் தனது விடைகளை சரிபார்ப்பதில்லை. அப்போது ஆசிரியர் அவனுக்கு அறிவுரை சொன்னார். அருண், ஒரு தவறு மீண்டும் மீண்டும் நடந்தால் அது என்ன தவறு என்று திருப்பி பார்க்க வேண்டும். அது நீ கற்க வேண்டிய பாடம் என்று சொன்னார். அருண் அதை கூட கேட்கவில்லை. ஆண்டு இறுதி தேர்வு வந்தது. அருண் வழக்கம் போல் எல்லா கணக்குகளையும் வேகமாக போட்டு முடித்தான். நேரமிருந்தும் அவன் ஒரு முறை கூட தனது விடைகளை சரிபார்க்கவில்லை. சில நாட்களில் தேர்வு முடிவுகள் வந்தன. அருண் முழு மதிப்பெண் பெற முடியவில்லை. ஆசிரியர் அவனை தனியாக அழைத்து அவன் இழந்த எல்லா மதிப்பெண்களுக்கும் காரணம் அவன் திரும்ப திரும்ப செய்த அதே சின்னஞ்சிறு பிழைகள்தான் என்று சுட்டி காட்டினார். அருண், உன் திறமை குறைவு இல்லை, ஆனால் உனது தவறுகளை திருத்த நீ நேரம் ஒதுக்கவில்லை. பாடம் கற்காத தவறு மட்டுமே தோல்வி, கற்றுக்கொண்டால் அது அனுபவம் என்று விளக்கினார். நாம் செய்யக்கூடிய தவறுகள் சிறியதுதான் என்று அலட்சியப்படுத்தாமல் தவறுகளை சரி செய்ய நம் மனதை பழக்கப்படுத்துவோம். அதுவே நம்மை வளர்ச்சியின் பாதைக்கு இட்டு செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமது தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் பலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரையும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின்
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. பதிலுரை பாடல். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 4 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறத்தாழ 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழவும் இறை மதிப்பீடுகளை நமது வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 22. புனித பிரான்சிஸ் சேவியர் காப்ரின். இத்தாலி நாட்டில் லம்பார்டி பகுதியில் வாழ்ந்த அகஸ்டினோ காப்ரின் ஸ்டெல்லா ஓல்டினி பெற்றோருக்கு கிபி 1850ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார் பிரான்சிஸ் சேவியர் காப்ரின். தன் உடன் பிறந்த சகோதரியிடம் கல்வி பயின்ற சேவியர் காப்ரின் இறைபக்தியில் சிறந்து விளங்கி தாழ்ச்சி மற்றும் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருள் சகோதரியாக விரும்பிய இவர் திரு இருதய சகோதரிகள் சபையினை அணுகி தன் விருப்பத்தை தெரிவிக்க அச்சபையில் அனுமதி மறுக்கப்பட்டது. கிபி 1874ஆம் ஆண்டு தொன் அந்தோனியோ செராடி கேட்டுக்கொண்டதன்படி நாசரேத் சகோதரிகளால் நடத்தப்பட்ட ஆதரவற்ற இல்லத்தினை கவனித்துக் கொண்ட பிரான்சிஸ் சேவியர் காப்ரின் கிபி 1877ஆம் ஆண்டு தன் வார்த்தை பாட்டினை அளித்து அருட்சகோதரியானார். கிபி 1880ஆம் ஆண்டு திரு இருதய மறைப்பணியாளர்கள் சபையினை தொடங்கிய இவர் ஏழை மாணவர்கள் கல்வி பயில பள்ளிகளை கட்டி எழுப்பி அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார். சீன நாட்டில் மறைப்பணியாற்ற விரும்பிய இவரை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் நியூயார்க்கில் இறைப்பணியாற்ற பணிக்க கிபி 1889ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் நாள் நியூயார்க்கில் தன் பணியினை தொடங்கினார். நியூயார்க் நகரில் குடியேறி இருந்த ஆங்கிலம் தெரியாத இத்தாலியர்களின் இறை வழிபாட்டிற்கு உதவிகள் செய்து அவர்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்திய அருட்சகோதரி பிரான்சிஸ் சேவியர் காப்ரின் கிபி 1917ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாள்
விண்ணகமடைந்தார். எளிய மக்களும் ஆதரவற்றோரும் வாழ்வதற்கு உதவிகள் செய்து மக்கள் பயன்பெற மருத்துவமனைகளையும் கல்விச்சாலைகளையும் கட்டி எழுப்பிய அருட்சகோதரி பிரான்சிஸ் சேவியர் காப்ரினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி குடியேறுகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிரான்சிஸ் சேவியர் காப்ரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மை நிலையிலுள்ள மாணவர்கள் கல்வி கற்க உதவிகள் செய்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது தீய பழக்கம் ஏதாவது ஒன்றை கைவிட முயற்சி செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பு எவ்வளவு அற்புதமான அன்பு! அவர் நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறாரே, அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாமா? அவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா? இது இந்த நேரத்தில் நமது ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். குறிப்பாக இந்த நாளிலே நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நோய்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரனை நீ பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீர். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் என்று கேட்ட உடனே அவனை தொட்டு குணமாக்கியதாக நான் நற்செய்தியில் வாசிக்கிறோமே. ஆமேசுவே, ஏழை நோயாளிகள், ஆதரவற்ற நோயாளிகள், வறுமையினால் வாடுகின்ற நோயாளிகள், எதுவுமே செலவு செய்து தங்களது நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்த விதத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான நோயாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரையும் உமது குணம் தருகின்ற கரங்களால் தொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாடுகளிலே, அநேக இடங்களிலே பலவிதமான சிகிச்சைக்கே இடமில்லாத நோயினால் பீடி கிடக்கின்ற எம் சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கைகூடும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு அருளும்படியாய் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ நோயாளிகளை நீர் இரக்கமாய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக உமது மகனிடத்திலே பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின்